3 நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட் லோக்சபால வந்துட்டு தொகுதி வரையறைக்கான சட்ட சீர்திருத்த மசோதாவை முன்மொழிஞ்சிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு எதிராக தென் மாநிலங்கள்ல வந்துட்டு பெருமளவுல கண்டனம் வலுத்துக்கிட்டு இருந்த நிலையில நேற்று லோக்சபால இதற்கான வாக்கெடுப்பு முறை வந்துட்டு நடந்துச்சு. இந்த வாக்கெடுப்புல இந்த மசோதாவை நிறைவேற்றணும்னு சொல்லி 278 பேரும், இந்த மசோதா வேணான்னு சொல்லி நிராகரிச்சு 211 பேரும் வாக்களிச்சிருந்த நிலையில இந்த மசோதா நேற்று தோல்வி அடைஞ்சிருச்சு. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. என்னையா சொல்ற? அதான் 278 பேர் வந்துட்டு இந்த மசோதா வரணும்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்காங்களே, வெறும் 211 பேர் தானே வேணான்னு சொல்லி நிராகரிச்சு வாக்களிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த மசோதா தோத்துருச்சு அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மசோதா ஒரு சட்ட சீர்திருத்த மசோதா, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லா இருக்கிற காரணத்தினால இதுக்கு வாக்களிக்கிறவங்க வந்துட்டு 3/2 பங்கு இருக்கணும். அதாவது பிரசண்டா இருக்கக்கூடிய அந்த லோக்சபா மெம்பர்ஸ் எம்பி வந்துட்டு 3 பங்குல 2 பங்கு வந்துட்டு இதற்கு ஃபேவரா வாக்களிச்சா மட்டும்தான் இந்த பில் பாஸ் ஆகும். உதாரணத்துக்கு லோக்சபால இதை கணக்கெடுப்பு நடத்துற அன்னைக்கு 528 எம்பி வந்துட்டு பிரசண்டா இருக்காங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 352 எம்பிக்கு மேல இதுக்கு ஃபேவரா ஓட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது பெரும்பான்மையை தக்க வச்சு இந்த பில் வந்துட்டு பாஸ் ஆகும். ஸோ 352 பேர் ஃபேவரா வாக்களிச்சிருந்தா மட்டும்தான் இது பாஸ் ஆயிருக்குங்கிற நிலைமையில வெறும் 278 பேர் மட்டும்தான் இதுக்கு ஃபேவரா வாக்களிச்சதுனால இந்த பில் தோல்வியை தழுவிச்சு. ஸோ இதன் காரணமா தான் இந்த தொகுதி வரையறை மசோதா தோல்வியை தழுவி இருக்கு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் கண்டிப்பா புதுசா இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். டடா.